Hi friends, welcome back to my channel. This is Winky Story. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கங்குவாவோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ட்ரெய்லர்னே நம்ம சொல்லுவோம். நான் ஃபுல்லாக ட்ரெய்லர் பார்க்கல, கேட்ட வரைக்கும் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகணும். யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் கூட அதே விதம் வச்சுருக்கேன். நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் விருந்தருந்த வாரீரோ. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறத்துக்கு கொண்டு வா. வேற லெவலில் இருக்குப்பா. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். கருணா பெருமாச்சி மண்ணே உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. அறுபட்டியன் சிரம் மண்டுருண்டாலும் உருளும் உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டீரா. அக்டோபர் மாதம் சூப்பர் வெறித்தனம். ட்ரெயிலர் சூப்பராக இருக்குங்க. இது ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்த போது என்ன சொன்னாங்கன்னா, சிவா சார் சொன்னார், தங்கலானுக்கும் கங்குவாக்கும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல போகும்போது, தங்கலான் வரலாறில் நம்ம எதையும் கூடவும் சொல்லக்கூடாது, கம்மியாகவும் சொல்லிடக்கூடாதுன்னு போகும்போது வரலாறை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாரு. பட் ஆனால் கங்குவா ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. நீங்கள் அவரை யானையே கொன்னாருன்னு சொன்னால் கூட நம்பலாம், ஏன்னா அது ஃபிக்ஷனல் ஸ்டோரி, இனிமேல் ஒரு ஸ்டோரி நடந்திருக்காது. ஸோ இது ஃபிக்ஷனல் ஸ்டோரின்றதுனால நம்ம எப்படி வேணால் நம்ம இந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் தங்கலானுக்கும் கங்குவாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது பார்க்க போகும்போது அந்த கங்குவாவோட ஸ்டோரியை கூட ஒரு எமோஷ்னலோட அவர் சொல்ல போகும்போது அது இனிமேல் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். இன்னொன்று பெரிய ஹைலைட் சூர்யா சாரோட அந்த ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா. அது வேறு லெவலாக இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவரை சூப்பராக செதுக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். சிவா சார் சூப்பராக செதுக்கி இருக்காரு கங்குவா. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் கங்குவா எப்படி இருப்பானோ அதே மாதிரியே அவரை செதுக்கியிருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்பவே ஆப்டாக சூர்யா சாருக்கு பொருந்திருக்கு. ஸோ அது நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்க்க போது நல்லாவே தெரிஞ்சதுன்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் டாப் நாச்சாக இதில் இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்காங்கன்னு தெரியல. முக்கியமாக அந்த கடைசியாக வர அந்த முதலையோட ஷாட் செம்மையாக செட்டில் ஆகிருக்கு. ஏன்னா அந்த முதலையை தூக்கி போட போகும்போது கூட எப்படி
அது விழுன்றது மாதிரி அந்த ஃப்ரேம் கூட ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. அது கூட சூப்பராக இருக்குது. இன்னொன்று அந்த கப்பலில் வர அந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸும் அந்த ஃபைட்ஸு அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் இதில் வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இன்னொரு விஷயம் இல்லை, மெயின் வில்லனாக வர்றது வந்து பாபி தான் வராரு. ஸோ பாபியோட அந்த இன்ட்ரோவும் சரி, அவர் வந்து அந்த வில்லனிசம் காட்டுற விதமும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு ஸ்டோரியை தான் நிறைய அவங்க கொண்டு வராங்க. இன்னொன்று கருணாஸ் இருக்கார். ஸோ அவர் என்னமே ஒரு ரோல் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஓவராலாக சிவா ப்ரோ கிட்டேருந்து இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொன்று இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஹோப் இவங்களோட அந்த எமோஷன்ஸ், அவங்க சொல்ல வர அந்த ஸ்டோரி, அப்புறம் இவங்க யார், இந்த ட்ரைபல் பீப்புள் யாருன்ற அந்த ஒரு டீட்டெயிலான ஸ்டோரியை ஸோ ஃபுல்லாத்தையும் இவர் சொல்லிட்டாருன்னா இது தெரிஞ்சு ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹிட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனு. இன்னொன்று அந்த ட்ரைபலுக்கான ஒவ்வொரு லுக்குமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாபி டியோலோட அந்த ட்ரைபல் லுக்கு எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கங்கோவோட ட்ரைபல் எப்படி இருக்குன்றதுக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ட்ரைபலோட அந்த கான்ட்ராஸ்ட்டுமே எப்படிப்பட்டதுன்றது அழகாக ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. இது மூவிலேயும் ஒர்க் அவுட் ஆகும்னு யோசிக்கிறேன். இன்னொன்று அந்த காஸ்டியூம்ஸும் சரி, அந்த ப்ராப்ஸும் சரி ரொம்பவே அழகாக இருக்குது. ஒவ்வொரு அந்த ப்ராப்ஸுமே சூப்பராக டீட்டெயிலிங்காக இருக்குது. சூர்யா சார் அந்த கையில் இருக்கிற அந்த மார்க்ஸு கூட சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மார்க்ஸு கூட ஏதோ ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மார்க்ஸ் எப்படி வந்துருன்னு கூட ஒரு கதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி வருது வந்து யாருன்னு தெரியல. அந்த ஃபைனல் ஷாட் வந்து கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் அடி வாங்குதோ அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுது. அது மட்டும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமோன்னு தோணுது. சில பேர் அது வந்து கார்த்திக் சாராக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஸோ ட்ரெய்லர் வந்து செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ நம்ம மூவியும் அதே மாதிரி இருந்ததுன்னா இந்த படம் ஷுவராக ஹிட் ஆகும். ஸோ ஹோப் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்து எப்படி ரியாக்ட் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ until then catch you guys on the next video.